வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புனரமைப்பு பணிகளுக்காக நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து பெண் கைதிகள் அனைவரும் இடமாற்றம். அரசாங்கம் சர்வாதிகார ஆட்சியை நோக்கி செல்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர் கடும் விசனம். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், பிரதான சூத்திரதாரியான சுரேஷ் மீது தாக்குதல். அடுத்த 2 மாதங்களுக்கு டெங்கு குறித்து அவதானமாக செயற்பட வேண்டும் என எச்சரிக்கை. எல்னினோ காலநிலை மாற்றம் தீவிரமடையலாம். நீர் முகாமைத்துவத்தை வலுப்படுத்த விசேட திட்டம். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானுக்கு அமெரிக்கா கெடு. ரகசிய பேச்சுவார்த்தை விவரங்கள் கசிவு. உள்நாட்டு செய்திகள். புனரமைப்பு பணிகளுக்காக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த பெண் கைதிகள் அனைவரும் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்னும் சுமார் 700 ஆண் கைதிகள் உள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையை கைதிகள் எவருமற்ற ஒரு வலயமாக மாற்றுவதற்காக அந்த கைதிகளும் பிற சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்படுவார்கள். கைதிகளால் சேதப்படுத்தப்பட்ட இந்த சிறைச்சாலை வளாகம் அனைத்து கைதிகளும் இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னர் புனரமைப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்படும். முன்னதாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2400 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே கடந்த வாரம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பயங்கர மோதலில் 8 சிறைச்சாலை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உயிரிழந்ததுடன் மேலும் சுமார் 100 பேர் வரை காயமடைந்தனர். இந்த மோதலின் போது நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகம் கடுமையான சேதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. தற்போதைய நிலையில் கைதிகளை தங்க வைப்பதற்கு இது பொருத்தமான சூழல் அல்ல. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளில் பெரும்பாலானோர் தற்காலிகமாக பிற சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் பாதுகாப்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் விசாரணைகள் நிறைவடைந்தவுடன் சிறைச்சாலை வளாகத்தின் புனரமைப்பு பணிகளை விரைவாக ஆரம்பிப்பதற்கும் வசதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை நீதி அமைச்சரை பதவியிலிருந்து நீக்காமல் இந்த சம்பவம் குறித்து ஒருபோதும் நியாயமான விசாரணையை முன்னெடுக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் விவகாரத்தில் அரசாங்கம் மிகவும் பொறுப்பற்ற முறையில் செயற்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். විශේෂයෙන්ම මේ ඊගමුව බන්ධනාගාර සිදුවීම සම්බන්ධව අපි දැඩි අවධානය යොමු කරලා මේ සම්බන්ධව වගකීම් විරහිතව කටයුතු කරපු අධිකරණ ඇමති හර්ෂණ නානායක්කාර මැතිතුමාට විරුද්ධව විපක්ෂයේ සියලුම පක්ෂ එකරාශී වෙලා විශ්වාස භංගයක් ඉදිරිපත් කිරීමට කටයුතු කරමින් අපි ඉන්නවා. මොකද මේ රජය 76 සාපේ ගැන කියලා තමයි ආවේ. මේ රජය විපක්ෂයේදී මේ වගේ කරුණු පිළිබඳව බරපතල විවේචන කරලා මේ සම්බන්ධව පාරට බහැලා උද්ඝෝෂණ කරලා තමයි විපක්ෂයේදී තමන්ගේ කාර්යභාරය පෙන්වන්නේ. හැබැයි උන් ආණ්ඩු පක්ෂයට ආවට පස්සේ වගකීම් විරහිතව කටයුතු කරනවා. ඔවුන් ආදර්ශමත් වෙන්න ඕන කියලා බලයට ඇවිල්ලා ඔවුන් මල්පැල කියලා අද ඔවුන් වැඩ කරන්නේ මල්පැල විදිහට නෙමෙයි. අපේ රටට නොගැලපෙන ඒ විපතෙන් පීඩාවටපත් වුණු මරණයටපත් වුණු අයට அகௌரவக் வன ஆகாரம். சிறைச்சாலை நெரிசலை குறைப்பதற்கான மாற்று திட்டங்களை விடுத்து வரலாற்று சிறப்புமிக்க போகம்பரி சிறைச்சாலை வளாகத்தை மீண்டும் சிறைச்சாலையாக மாற்றுவதற்கு அரசு எடுத்து வரும் தன்னிச்சையான நடவடிக்கைகள் மற்றும் தகுதியான அரசு அதிகாரிகளின் முறையற்ற இடமாற்றங்கள் காரணமாக ஒட்டுமொத்த அரச பொறிமுறையும் பாரிய வீழ்ச்சியடைந்து வருகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக நாம் தீவிர அவதானம் செலுத்தி வருகின்றோம். இந்த விடயத்தில் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்ட நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கு எதிராக எதிர்க்கட்சியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரவுள்ளோம். இந்த அரசாங்கம் நாட்டிலுள்ள சிறைச்சாலைகளை மூடிவிடுவதாக கூறித்தான் ஆட்சிக்கு வந்தது.
இவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது இவ்வாறான விடயங்கள் குறித்து பாரிய அளவில் விமர்சித்து வீதிகளில் இறங்கி போராட்டங்களை நடத்தினர். ஆனால் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னர் மிகவும் பொறுப்பற்ற முறையில் செயற்படுகின்றனர். தங்களை முன்மாதிரியான அரசாங்கம் என்று கூறிக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயிரிழந்தவர்களுக்கும் அவமதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இன்று செயற்படுகின்றனர். போகம்பர சிறைச்சாலையை மீண்டும் ஒரு சிறைச்சாலையாக மாற்றுவதற்கு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து நான் மிகவும் கவலையடைகின்றேன். நான் பிரதி அமைச்சராக இருந்தபோது அப்போதைய அமைச்சர் மலிக் சமரவிக்ரமவுடன் இணைந்து அந்த சிறைச்சாலை வளாகத்தை இலங்கை முதலீட்டு சபையின் கீழ் கொண்டு வந்தோம். கண்டி நகரின் மத்தியில் மிகவும் அழகான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூழலில் அது அமைந்துள்ளது. அதன் முன்பகுதியை பெருமளவிலான பணத்தை செலவழித்து முதலீட்டு சபையின் மூலம் மிகவும் அழகான இடமாக மாற்றியமைத்தோம். அதன் மைய பகுதியில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான முதலீட்டாளர்களை தேடிக் கொண்டிருந்த நிலையில்தான் 2020 எமக்கு ஆட்சி அதிகாரம் இல்லாது போனது. கண்டி நகரின் மைய பகுதியில் உள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை சிறைச்சாலையை விடவும் நாட்டிற்கு பொருத்தமான ஒரு சிறந்த திட்டத்திற்கு பயன்படுத்துவதே அன்றைய எமது நோக்கமாக இருந்தது என தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலை வழிநடத்திய பிரதான சூத்திரதாரியாக அறியப்படும் கட்டுவெல்லேகம சுரேஷ் என்பவர் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து பூச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்குள்ள சக கைதிகளால் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் காயமடைந்த கைதி எழுந்து நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுரேஷ் மற்றும் ரொக்கி என்ற கைதி உள்ளிட்ட 13 பேர் கொண்ட குழுவே இந்த கலவரத்தை திட்டமிட்டதாக விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. ரொக்கி என்ற கைதி கலவரத்தின் பின் தமக்கும் இதற்கும் தொடர்பில்லை என காட்டுவதற்காக அதிகாரிகளுடன் இணைந்து கைதிகளுக்கு உணவு வழங்குவதாக தெரிவித்து சாமர்த்தியமாக நடந்து கொண்டதாகவும் குறித்த 13 கைதிகளும் தற்போது பூச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ள குற்ற புலனாய்வு திணைக்களம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த 22 ரிப்பீட்டர் ரக துப்பாக்கிகளையும் 10 T-58 ரக துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்துள்ளதுடன் எஞ்சிய ஆயுதங்களையும் பொறுப்பேற்றுள்ளது. அத்துடன் கலவரத்தின் போது காணாமல் போயிருந்ததாக சந்தேகிக்கப்பட்ட ரிப்பீட்டர் ரக துப்பாக்கியொன்றும் சிறைச்சாலை வளாகத்தினுள்ளேயே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தில் உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் மரணத்தின் பின் பதவி உயர்வுகளும் தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஜெயிலர் SH சந்திரவம்ச 1ஆம் வகுப்பிற்கும் ஏனைய 7 சார்ஜன்களும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த ஒரு சில அதிகாரிகளின் இறுதி கிரிகைகளும் நேற்று இடம்பெற்றிருந்தன. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த திங்கட்கிழமையன்று சிறைச்சாலை அதிகாரிகளை இலக்கு வைத்து கைதிகள் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படும் சம்பவத்தன்று சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயிலில் இருந்த பலகை கதவுக்கு சிறை கைதிகள் சேதம் விளைவித்த போது கைதிகள் வெளியேறுவதை தடுப்பதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிக்கு சிறை கைதிகளால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சிறைச்சாலை அதிகாரியை கொலை செய்வதாக கைதிகளால் அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகள் வெளியில் வைத்து உன்னை கொலை செய்வோம் என அந்த அதிகாரிக்கு கடுமையான கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலும் சிறைச்சாலையின் அவசர நிலைமையை கருத்தில் கொண்டு குறித்த அதிகாரி அன்றைய தினம் சேவைக்கு சமூகம் அளித்திருந்தார். தற்போது அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிறைச்சாலை திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முந்தைய அரசாங்கத்தைப் போலவே தற்போதைய அரசாங்கமும் மக்களின் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை அப்பட்டமாக மீறி நாட்டை ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி நகர்த்த முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். අපේ කටවල් වහන්නට රජයේ මන්ත්‍රීවරුන් කටයුතු කිරීම ඉතාමත්ම පහත් ක්‍රියාවක් හැටියට අපි දකිනවා.
සහභාගි වෙන්න පුළුවන්. නමුත් ස්ථාවර නියෝග වලට ප්‍රකාර ප්‍රශ්න කරන්නට තහනම්, සාකච්ඡා කරන්න තහනම්, කරුණු ඉදිරිපත් කරන්නට තහනම්. ஜனநாயக நாட்டின் தூண்களாக விளங்கும் சட்டவாக்கம், நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை மற்றும் சுதந்திர ஊடகங்களை அழித்துவிட்டு தற்போதைய அரசு சர்வாதிகார போக்கை நோக்கி செல்கின்றது. தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத காரணத்தினாலேயே பாராளுமன்ற குழுக்களில் மக்களின் பிரச்சினைகள் குறித்து பேசுவதற்கான எதிர்க்கட்சியின் உரிமையை அரசு தடுத்துள்ளது. விவசாயிகளின் தோள்களில் ஏறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் 1 கிலோ நெல்லுக்கான உற்பத்தி செலவு 137 ரூபாய் என தெரிவித்தோம். அதன் உறுதி விலையை 120 ரூபாவுக்கும் குறைவாக குறைத்து விவசாயிகளுக்கு பாரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உச்ச நீதிமன்றங்களுக்கு புதிய நீதிபதிகள் நியமிக்கப்படாத ஒரு சூழலில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தலாகும். இவற்றுக்கு எதிராக எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் போராடும். நாட்டை சரியான பாதையில் கட்டியெழுப்பும் ஆளுமை எமது கட்சியிடமே உள்ளது என தெரிவித்தார். மேல் மாகாணத்தில் டெங்கு நுளம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ள நிலையில் அடுத்த 2 வாரங்கள் டெங்கு பரவலுக்கு மிகவும் ஆபத்தான காலமாக அமையும் என டெங்கு முகாமைத்துவ விசேட நிபுணர் குழு எச்சரித்துள்ளது. விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவிக்கையில், தற்போதைய டெங்கு நிலைமை 2017ஆம் ஆண்டை விடவும் தீவிரமடையக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார். நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிப்பதால் மேல் மாகாண வைத்தியசாலைகளின் கொள்ளளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், சில வைத்தியசாலைகளில் ஒரே படுக்கையில் பல நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக பேராசிரியர் நீலிகா மலவிகே, பருவமழை காலங்களில் டெங்கு நோயாளர்கள் அதிகரிப்பது வழக்கமானதெனவும் இதற்கான முன் தயாரிப்புகள் அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் சில நாடுகளில் டெங்கு தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் அவை உடனடியாக தொற்று பரவலை கட்டுப்படுத்தாது என்றும், ஏற்கனவே டெங்கு பாதிப்புக்கு உள்ளானவர்களிடமே அதன் செயற்பாடு சிறப்பாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 67,174 ஆகும். ஜூலை மாதத்தின் முதல் 9 நாட்களில் மாத்திரம் 10,685 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். நேற்றைய நாளில் மாத்திரம் சுமார் 1,110 நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்தார். பல முக்கிய மருத்துவமனைகளின் கொள்ளளவு அதன் உச்ச வரம்பை எட்டியுள்ளதால் மருத்துவமனைகளில் கடுமையான அழுத்தமும் நெரிசலும் நிலவுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பசிபிக் பெருங்கடலை மையமாக கொண்டு உருவாகியுள்ள எல் நினோ காலநிலை மாற்ற நிலைமை தற்போது ஆரம்பமாகி பலவீனமான மட்டத்தில் காணப்பட்ட போதிலும் வரவிருக்கும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அது தீவிரமடையக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. உலகளாவிய வானிலை முன்னறிவிப்புகளின்படி இந்த எல் நினோ நிலைமை காரணமாக இலங்கை உட்பட்ட உலக நாடுகள் பலவற்றில் கடுமையான காலநிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் இதற்கு முன்னர் வெளியிட்டிருந்த அறிக்கையின்படி இந்த ஆண்டின் நவம்பர் மாதம் முதல் 2027 ஜனவரி வரையிலான காலப்பகுதியில் எல் நினோ நிலைமையானது மிக தீவிரமான மட்டத்தை எட்டுவதற்கு 63% சாத்தியக்கூறுகள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இது மிக தீவிரமான நிலையை அடையாமல் இருப்பதற்கும் 1/3 பங்கு சாத்தியக்கூறு நிலவுவதாக அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது நிலவும் தென்மேற்கு பருவமழை குறைவடையக்கூடும் என்றும், அதே நேரம் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வழமையாக கிடைக்கும் மழை வீழ்ச்சியை விட அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே தற்போதுள்ள நீர் கொள்ளளவு மற்றும் இனிமேல் கிடைக்கவுள்ள மழை வீழ்ச்சி ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு முறையான நீர் முகாமைத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதற்கமைய வரவிருக்கும் விவசாய நடவடிக்கைகள், மின் உற்பத்தி மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்தல் போன்ற துறைகளுக்காக நீரை மிகவும் சிக்கனமாகவும் திட்டவட்டமாகவும் பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த காலநிலை நிலைமைக்கு வெற்றிகரமாக முகங்கொடுப்பதற்காக அனைத்து அமைச்சுகளையும் ஒன்றிணைத்து அடுத்த 2 வாரங்களுக்குள் விசேட வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்படும் என்று சுற்றாடல் அமைச்சர் தம்மிக படபெத்தி தெரிவித்துள்ளார். எல்னினோ தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்காக வரவிருக்கும் பெரும்போக்கு விவசாய நடவடிக்கைகளை உரிய காலத்திற்கு முன்னரே ஆரம்பிக்குமாறு அமைச்சர் விவசாயிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக இடையராது பணியாற்றி வரும் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் புதிய நிர்வாக சபை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்கும் நிகழ்வும் பொருளாதார வசதி குறைந்த மலையக பிரதேச பல்கலைக்கழக மாணவர்களுக்கான 5 ஆண்டு புலமை பரிசில் நிதியுதவி திட்டத்தின் அடுத்த கட்ட நிகழ்வும் எதிர்வரும் 19ஆம் திகதி கொழும்பு 11 செட்டியார் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாணமுருகன் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக மன்றத்தின் செயலாளர் VP ஏகாம்பரம் விடுத்துள்ள அறிக்கையில், மலையகத்தில் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி என்பது ஒரு முழக்கம் மட்டுமல்ல, அது மலையக சமூகத்தின் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் நீண்டகால கல்வி இலட்சியமாகும். பொருளாதார பின்னடைவு காரணமாக எந்த மாணவரும் தமது உயர்கல்வி கனவை கைவிட்டுவிடக் கூடாது என்பதே மன்றத்தின் உறுதியான நோக்கமாகும். அந்த உயரிய இலக்கை நோக்கி கடந்த 20 ஆண்டுகளாக மன்றம் பல்வேறு கல்விசார் பணிகளை அர்ப்பணிப்புடன் முன்னெடுத்து வருகின்றது. ஆண்டுதோறும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக தரமான மாதிரி வினாத்தாள்கள் தயாரித்து வழங்கப்படுவதுடன் முன்னோடி பரீட்சைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. அதேபோன்று கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் மற்றும் உயர்தர மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டல்கள், திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு நடவடிக்கைகள் என்பனவும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த பயணத்தின் மற்றுமொரு முக்கியமான மைல்கல்லாக பொருளாதார வசதி குறைந்த நிலையில் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மலையக மாணவர்களுக்காக 5 ஆண்டுகள் தொடர்ச்சியான நிதியுதவியை வழங்கும் புலமை பரிசில் திட்டத்தின் புதிய மாணவர்களுக்கான உதவி திட்டம் இந்த நிகழ்வில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. உயர்கல்வியை தொடரும் திறமையான மலையக மாணவர்களுக்கு உறுதியான ஆதரவின் தொடர்ச்சியாக இந்த திட்டம் அமையும் என மன்றம் நம்பிக்கை கொண்டுள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக மன்றத்தினால் தயாரிக்கப்பட்டுள்ள அறிவொளி முன்னோடி வினாத்தாளும் இந்த நிகழ்வில் வெளியிடப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் கல்வியலாளர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், அரசு மற்றும் தனியார் துறை பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள், நன்கொடையாளர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் கல்வி வளர்ச்சியில் அக்கறை கொண்ட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொள்ள உள்ளனர். கல்வியை சமூக மாற்றத்திற்கான மிகப்பெரிய சக்தியாக கருதும் மன்றத்தின் உறுப்பினர்கள், நன்கொடையாளர்கள், தொழில்துறையினர், முன்னாள் மாணவர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் மனிதநேய உள்ளங்கள் அனைவரும் இந்த பணியில் கைகோர்க்குமாறு மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம் அன்புடன் அழைப்பு விடுப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்களை காத்து நாட்டினை காக்கவே ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப், தந்தையும் தாயும் போன்றோம். வெளிநாட்டு செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுக்கு ஈரான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், இனி அங்கு பதற்றத்தை ஏற்படுத்த மாட்டோம் என உறுதியளிக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளது. இன்று நடைபெறவுள்ள இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக இந்த நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி சர்வதேச வர்த்தக கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்ய ஈரான் ஒப்புக்கொண்டிருந்தது. ஆனால் இந்த வாரம் ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதனை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயலாக வெள்ளை மாளிகை கருதுகின்றது. இருப்பினும் இந்த தாக்குதல் தங்களின் அதிகாரப்பூர்வ நடவடிக்கை அல்ல என்று ஈரான் தரப்பு ரகசியமாக தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் ஆலோசகர்களிடம் பேசிய ஈரான் அதிகாரிகள்,
கப்பல் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது ஒரு தவறு என்பதை தனிப்பட்ட முறையில் ஒப்புக்கொண்டுள்ளனர். ஈரானுக்குள் இருக்கும் ஒரு தீவிரவாத குழுவே பேச்சுவார்த்தையை குலைக்கும் நோக்கில் இந்த தாக்குதலை நடத்தியதாக அவர்கள் பழி சுமத்தியுள்ளனர். அமெரிக்காவின் CBS செய்தி நிறுவனத்திடம் பேசிய உயர் அதிகாரி ஒருவர் ஈரான் தரப்பினர் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்து தாங்கள் தவறு செய்துவிட்டோம், தொடர்ந்தும் பேசுவோம் என கூறியதாக தெரிவித்தார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிகாரிகள் பிராந்திய மத்தியஸ்தர்கள் மூலமாக ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை செய்தி அனுப்பப்பட்டதாக தெரிவித்தனர். ஹோர்முஸ் நீரிணை பகுதி சர்வதேச போக்குவரத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது என்றும் இனி வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்றும் ஈரான் பகிரங்கமாக அறிக்கை வெளியிட வேண்டும் என அமெரிக்கா கோரியுள்ளது. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் கூற்றின்படி அமெரிக்க அதிகாரி ஒருவர் பேசுகையில், அவர்கள் அந்த அறிக்கையை எங்களுக்கு தர வேண்டும், இல்லையெனில் அவர்களுக்கு பாதகமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வாரம் மோதல்கள் வெடித்த போதிலும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை தொடர ஒப்புக்கொண்டதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இன்றைய பேச்சுவார்த்தையில் ஈரான் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு பணியுமா என்பதை சர்வதேச சமூகம் உற்று நோக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம்